நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா தான் இபாதத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு இபாதத்தும் துவா இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஃபுல்ஃபில் ஆகாது. இப்போ நம்ம தொழுகை எடுத்துக்கலாமே, நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழுது முடிச்சுட்டு நம்ம துவா கேட்காம போனால் அது எப்படியப்பட்டது தெரியுமா? அதாவது என்னால் நிற்க முடியும், குனிய முடியும், என்னால் நிமிர முடியும், என்னால் ஓத முடியும், இதை காமிக்கிறதுக்கான ஒரு செய்கையாக தான் அந்த தொழுகை அமையுமே தவிர, அந்த தொழுகையின் முடிவில் நம்ம துவா செய்யும் போது தான் அந்த இபாதத்துக்கான அர்த்தமே வரும். அதே மாதிரி தான் நோன்பு வச்சாலும், நோன்பு வச்சா என்னால் பட்டினி கிடக்க முடியும் அப்படிங்கிறது நோன்பு கிடையாது. அந்த நோன்பு மூலியமாக அல்லாஹ் கிட்ட நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம், நம்ம கேட்குறோம். இதுதான் அந்த நோன்புக்கான ஒரு நோக்கத்தை முழுமையாக்கும். அதே மாதிரி நம்ம ஜக்காத்து கொடுக்குறோம், நம்மக்கிட்ட பணம் இருக்குன்னு கொடுக்குறோமா? இல்லை, அந்த பணத்தை நம்ம கொடுக்கறது மூலியமா நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நன்மையை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம், அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். அதே மாதிரி நம்ம ஹஜ்ஜு செய்கிறோம், எனக்கு நிறைய சக்தி இருக்குது, மற்ற மனுஷங்களை விட நான் ரொம்ப சக்தி பெற்றவன் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக ஹஜ்ஜு செய்கிறோன்னு ஆகிடும். நம்ம துவா செய்யாமல் ஹஜ்ஜு செஞ்சா, இந்த மாதிரி எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் நம்ம துவா செய்யாமல் அதை செய்யும் போது அது முழுமை அடையிறது கிடையாது.